SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஏற்கனவே அவருக்கான தனி செயலாளர்கள், அரசியல் பிரிவு ஆலோசகர் என்று பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்பொழுது தமிழக முதலமைச்சருக்கு ஆலோசகர்களாக நியமனம் செய்யப்பட்டு வருகின்றார்கள். இப்பொழுது முக்கிய துறைகளுக்கு இடையிலான அந்த செயலாளர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கான புதிய பதவிகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு தரப்பில் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் வருவாய் நிர்வாக ஆணையராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை செயலாளராக ஸ்வர்ணா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமார் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் மாற்றப்பட்டு சித்திக் நியமனம் செய்யப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் இருக்கும் எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது தொடர்ந்து ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அதிகாரிகள் மாற்றம் என்பது நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிற நிலையில் இந்த அறிவிப்பு தொடர வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? மொத்தமாக 4 முக்கிய துறைகளுக்கான IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். நிதித்துறையினுடைய கூடுதல் முதன்மை செயலாளராக இருந்தவர் உட்பட பல துறைகளுக்கான முக்கிய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். சுற்றுலா கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளின் இயக்குநர் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் பொறுப்பில் இருந்த கிறிஸ்துராஜுவிற்கு பதிலாக புதிய டாஸ்மாக் நிறுவனத்திற்கான மேலாண் இயக்குநராக நந்தகுமார் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். நிதித்துறையினுடைய செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் IAS மாற்றப்பட்டிருக்கின்றார். அவருக்கு மாற்றாக சித்திக் IASக்கு நிதித்துறை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த காத்திருக்கின்றது. முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே பல முக்கிய திட்டங்களுக்கு கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் அரசுக்கு தேவையான அந்த நிதி வகைகளை கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசினுடைய நிதி நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது உட்பட பல்வேறு விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட இருப்பதாக முதலமைச்சர் பதவியேற்கும் பொழுது சொல்லியிருந்தார். எனவே அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற முறையிலே அதிகாரிகளுக்கு இடையிலும் அந்த பணியிட மாற்றம் செய்யப்படும். இதுதான் புதிய அரசு பொறுப்பேற்கும் பொழுது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நடைமுறையாக இருக்கின்றது. எனவே அந்த நடைமுறையை பின்பற்றி டாஸ்மாக் உள்ளிட்ட பல முக்கிய துறைகளுக்கான இயக்குநர்கள் செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். அமுதா IAS கூடுதலாக இருந்த பொறுப்புகள் எல்லாம் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொறுப்புகளிலே முருகானந்தம் IAS அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். இயக்குநர் என்ற நிலையிலே வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய இயக்குநராக அவர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அந்த பொறுப்புகளுக்கு சித்திக் IAS தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்வர்ணா IAS பொறுத்தவரை ஏற்கனவே அவர் ராஷ்டிரிய உஜ்ஜார் சிக்ஷா அபியான் என்கின்ற திட்டத்தினுடைய மேலாண் இயக்குநராக செயல்பட்டு வந்தார். இப்பொழுது அதிலிருந்து மாற்றப்பட்டு மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிலையிலிருந்து மாற்றப்பட்டு சுற்றுலா கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளுக்கான செயலாளராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். நந்தகுமார் IAS ஏற்கனவே இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் என்ற நிலையில் இருந்த நிலையில் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு டாஸ்மாக் நிறுவனத்திற்கான மேலாண் இயக்குநராக அமர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.